எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம மருதமலை கோயில் பற்றின சிறப்பம்சங்களை பார்க்கலாம். மேலும் ஆதிமூலவர், மூலவர், பாம்பாட்டி சித்தர் இவங்களை பற்றின உண்மை கதைகளையும் நம்ம பார்க்கலாங்க. இந்த கோயில் காலையில் 5:30 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மதியம் 2 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குங்க. படி வழியாக கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வெயில் இல்லாத டைமில் படி ஏறினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 7ஆம் படை வீடான மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தினமும் ராஜ அலங்காரம், சந்தன காப்பு, விபூதி காப்பு அலங்காரங்கள் நடைபெறுகிறது. கிருத்திகை, தைப்பூசம் இந்த நாட்களில் தங்க கவசத்தோடு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கிறாரு. அர்த்தஜாம பூஜையின் போது எந்த அலங்காரமும் இல்லாமல், எந்த காப்பும் இல்லாமல், அதாவது ஆண்டி கோலத்தில் தண்டாயுத பாணியா முருகன் காட்சியளிக்கிறாரு. கோயிலுக்குள்ள வந்ததுமே நம்ம முதல்ல வழிபட வேண்டியது ஆதிமூலவர். இந்த ஆதிமூலவருக்கு ஒரு கதை இருக்குங்க. முருகன் சூரவதம் செஞ்ச கதையை சிவபெருமான் தேவர்கிட்ட சொல்றாரு. அந்த கதையை கேட்ட தேவர்கள் முருகன் காட்சி பெறதுக்காக மருதமலை வராங்க. அப்போ அவங்க 3 கற்களை எடுத்து வச்சு முருகன் வள்ளி தெய்வானையா எண்ணி வழிபடுறாங்க. அவங்க வழிபட்ட அந்த சிலைகளை தான் இப்ப நம்ம ஆதிமூலஸ்தானத்துல வச்சு வழிபட்டுட்டு வரோம். ஆதிமூலவர் அடுத்து நம்ம வணங்க போறது பஞ்சவிருட்ச விநாயகர். இந்த விநாயகர் அரசு, வன்னி, வேம்பு, அத்தி, கோரக்கட்டை இந்த 5 மரங்களுக்கு கீழே கோவில் கொண்டிருப்பதால இவருக்கு பஞ்சவிருட்ச விநாயகர்னு பெயர் வந்திருக்கு. சாண்டோ சின்னப்ப தேவர்னு ஒரு தீவிர முருக பக்தர் இருந்தார். அவர் ஒரு ப்ரொடியூசர். அவரோட கனவுல ஒரு நாள் முருகர் தோன்றி தனக்கு ஒரு கோயில் எழுப்பும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அதனால கட்டப்பட்ட கோயில் தான் இப்போ இருக்கிற மூலஸ்தானம்னு சொல்றாங்க. அவரோட பல படங்கள்ல மருதமலை கோயிலை நம்ம பார்க்கலாம். மருதமலைக்கு வலதுபுறம் வெள்ளிங்கிரி மலையும் இடதுபுறம் நீலிமலையும் இருக்குங்க. இதை குறிக்கும் விதமாக மூலவர் சன்னதியோட வலதுபுறத்துல பட்டீஸ்வரர் சன்னதியும் இடதுபுறத்துல மரகதாம்பிகை சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இதனால இங்குள்ள முருகர் சோமஸ்கந்தனாக அழைக்கப்படுகிறார். மூலவர் சன்னதி மண்டபத்துக்குள்ளேயே வரதராஜ பெருமாள் சன்னதியும் நவகிரகங்களும் அமைஞ்சிருக்குங்க. முன்பக்கம் உள்ள கொடிமரத்துக்கு கீழே வலம்புரி விநாயகர் இருப்பது இந்த கோயிலோட தனி சிறப்பாக காணப்படுகிறது. இந்த கோயிலோட பின்பக்கமா வலது புறத்துல தலவிருட்சமான மருத மரமும் இருக்குங்க. அந்த மருத மரத்துக்கு கீழே முன்பொரு காலத்துல சுனை இருந்ததாகவும் அந்த சுனையில இருக்கிற நீர் எடுத்து தீராத நோய்களுக்கு தீர்த்தமா கொடுத்து நோயை குணப்படுத்துவதாகவும் சொல்றாங்க. மருத மரங்கள் நிறைஞ்சிருந்தனாலதான் இந்த மலைக்கு பேரே மருதமலைன்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. கோயிலோட இடதுபுறத்துல இருக்கிற படி வழியா இறங்கி கீழே போனா பாம்பாட்டி சித்தர் சன்னதி இருக்குங்க. பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்களில் ஒருத்தர். அவரோட இளம் வயசுல மருதமலை ஏறி அங்க இருக்கிற பாம்போட விஷத்தை எடுத்து மருந்தாக்கி மக்களுக்கு பாம்பு கடிக்கு வைத்தியம் செஞ்சு வந்தாரு. அட்டை முனிவர் அவர் முன்னாடி தோன்றி உனக்குள்ள இருக்கிற விஷத்தை அறிய முயற்சி செய்யணும் அறிவுரை சொல்லியிருக்காரு. அதை கேட்டு பாம்பாட்டி சித்தர் தியானத்துல ஈடுபட்டாரு. முருகனின் காட்சி பெற்று சித்தரானாரு. நாகதோஷம் இருக்கிறவங்க பாம்பாட்டி சித்தரை வழிபட்டு வந்தா தோஷம் விலகுங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. பாம்பாட்டி சித்தர் சன்னதி போற வழியில சப்த கன்னிமார் சன்னதியும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயிலுடைய ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல நின்று கீழே பார்த்தா கோயம்புத்தூரோட சூப்பர் வியூ உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம கோயிலை சுத்தி பார்த்தாச்சுங்க. உங்களுக்கும் மருதமலை முருகனுடைய அருள் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். வாங்க நம்ம அடிவாரத்துல இருக்கிற கடைகளை சுத்தி பார்த்துட்டு போலாம்.